நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடைங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம பயனீர் பயோடேங்க் 3000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயனீர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஏற்கனவே செப்டிக் டேங்க் வந்து கட்டியிருக்காங்க. அது எப்போவுமே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம பயனீர் பயோடேங்கை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் செப்டிக் டேங்க்குள்ளேயே நம்ம பயனீர் பயோடேங்கை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா நம்ம சைட் இன்ஜினியர் பார்த்தாரு. பட் மழை காலத்துலேயும் தண்ணீர் ஈஸியாக வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சைட் இன்ஜினியர் இன்னொரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. நம்ம சொன்ன நீல அகலத்திலேயே இவங்க குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பயனீர் பயோ டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லை. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா தான் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா தான் கழிவுகளை சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பாக்டீரியாவை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்போவுமே வாங்கி போட தேவையில்லை. உள்ளேயே வந்து பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம பயனீர் பயோ டேங்கையே நம்ம செஞ்சுருக்கோங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பாக்டீரியாவை கடைகளில் கிடைக்கும். நீங்கள் 1500 2000 கொடுத்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் அந்த டேங்குக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. இந்த டேங்குக்குள்ளே நாம் எப்படி அந்த பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த டேங்கை 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுத்துருக்கோங்க. அது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு வெப்பநிலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதாவது ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஈவனாக ஒரே மாதிரி வெப்பநிலை டேங்குக்குள்ளே இருக்குங்க. அதனால தான் பாக்டீரியானால் உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ண முடியுதுங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.